நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜாதிகளையும் கொடுப்பேன். தேவனை குறித்த உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? உங்களை குறை சொல்லி வெறுக்காதவராக, உங்களை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்பவராக பார்க்கின்றீர்களா? அல்லது எப்பொழுதும் உங்கள் மீது குற்றம் கண்டுபிடிப்பவராக, உங்களிடம் கடுமையாக நடந்து கொள்பவராக அவரை பார்க்கின்றீர்களா? ஆண்டவரை பற்றிய உங்களது பார்வைதான் நீங்கள் உங்கள் இலக்கை அடைவதற்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்த மனிதர்களை வைத்து ஆண்டவரும் இப்படிதான் இருப்பார் என்று முடிவு பண்ணாதிருங்கள். அவர் உங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அன்பின் ஆண்டவரே, இரக்கங்களின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, மாறாத உம்முடைய அன்பிற்காக உம்மை துதிக்கிறோம். எங்களிடத்தில் குறைகளும் குற்றங்களும் இருந்தாலும் நீர் அவைகளை எல்லாம் மன்னித்து உம்முடைய கண்ணின் மணிகளைப் போல எங்களை பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஈடு இணையற்ற உம்முடைய அன்பை நாங்கள் இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ளும்படி எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை குறித்த உம்முடைய திட்டங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்கள் கண்களை பிரகாசமுள்ளதாக்கும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.